அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே கனமழை பெய்து வருவதை ஒட்டி அங்கு இருக்கக்கூடிய தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், வணக்கம். இதை சரி செய்வதற்கான பணி மேற்கொள்ளப்படுகிறதா? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே புகழ்பெற்ற கைத்தமலையிலிருந்து காங்கேயம்பாளையம் செல்லும் வழியில் அவரக்குட்டை தரைப்பாலம் என்னும் பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் அப்பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குட்டைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைந்து அவரக்குட்டை பகுதி நிரம்பி தரைப்பாளையம் வழியாக சிறிய தண்ணீர் வெளியே செல்லும் வழியில் சென்று கொண்டிருப்பது அருகில் உள்ள மண் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 1.5 மீட்டருக்கு தார் சாலை என்பது பெயர்ந்து சென்று விட்டது. இதனால் கஸ்தூரிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்கள் கதித்தமலை, கஸ்தூரிபாளையம், காங்கேயம்பாளையம் உள்ளிட்ட 5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் ஒரே சாலையும் பிரதான சாலையாக இருந்து வருகிறது. மேலும் ஊத்துக்குளி கதித்தமலை வழியாக கோவை, கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் பிரதான சாலையாகவும் இங்கு பல்வேறு அரசு பள்ளிகள், கல்லூரிக்கு செல்லும், பணிக்கு செல்லும் முக்கிய சாலையாகவும் இச்சாலை பின்பற்றி வருகின்றனர் பொதுமக்கள். தற்போது சாலை துண்டித்ததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் அச்சாலையை சீரமைக்க தற்போது அருகில் உள்ள மண்களை ஜேசிபி வாகனம் மூலமாக சாலையை துண்டித்த சாலையை நிரப்பும் பணியை செய்து வருகின்றனர். தண்ணீர் வடிந்த பின்பு இதற்குண்டான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.